லக்னத்தில் சந்திரன். நம்ம தொடர்ந்து எல்லா கிரகங்களுக்கு உண்டான இது பார்த்துட்டோம். இப்ப நம்ம சந்திரனை பார்க்கலாம். சரிங்களா? லக்னத்துல சந்திரன் இருந்தாருன்னா அவர் ஒளித்தன்மையை வச்சுதான் நம்ம பலன் எடுக்கணும். தேய்பிரையா இருக்காரா, வளர்பிரையா இருக்காரா, வேற பாவிகளோட அவருக்கு தொடர்புகள் வருதா, இதை நம்ம செக் பண்ணிக்கணும். லக்னத்துல சந்திரன் இருந்தா என்ன, எப்பயுமே கற்பனா சக்தி அதிகமா இருக்கும், எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கும், டிராவலிங்ல அதீதமான ஒரு பிரியம் இருக்கும், சாப்பாடு விஷயங்கள்ல உணவு பிரியர்களா இருப்பாங்க, எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, எல்லா ஊருக்கும் போயிட்டு வரணும், நல்லா டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிரயாணங்கள் மீது அதீத ஆர்வம் இருக்கும், நீர்நிலைகள்ல போய் நல்லா குளிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும், நீர் திரவங்களை ரொம்ப விரும்புவாங்க, பால் தயிர் போன்ற இந்த மாதிரி விஷயங்கள்ல அதீதமான நாட்டம் இருக்கும். வெள்ளை நிற பொருட்கள் மீது அதீதமான ஆர்வம் இருக்கும், தாய் பாசம் மிக்கவர்களா இருப்பாங்க, பாசத்துல குறைவில்லாதவர்கள் இந்த சந்திரன் வலுத்தவங்க. அதுவும் லக்னத்துல சந்திரன் அப்படிங்கும் போது அந்த பாசத்துல குறைச்சல் இல்லாம இருக்கும். ஆனா ஒரு நிலையா இருக்க முடியாது அவங்களால. ஒரு மனவசு அளவாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுல ஒளி தத்துவத்தை வச்சுதான் அந்த பலன்கள் அவர் தேய்பிரையா இருக்காரா, வளர்பிரையா இருக்காராங்கிறத வச்சு பார்க்கணும். இதுல அவர் டிஸ்டர்பா இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியோட வீட்டுல மட்டும்தான். அதாவது சந்திரனுக்கு எங்கேயுமே பகை கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் சனியோட வீட்டுல மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறத நிறைய ஜாதகங்கள்ல பார்க்க முடியுது. சனி வீட்டுல மகரத்துல இருந்தாருன்னா நேரம் அவரோட தன் வீட்டை தானே பார்த்துருவாரு. கும்பத்துல இருக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி கலப்பு பலனாதான் இருக்கு. சந்திரனுக்கு எங்கேயுமே பகை இல்லை அப்படின்னு எடுத்தாலும் கூட இருந்தாலும் அந்த சனியோட வீட்டுல மட்டும் கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் பார்க்க முடியுது. மிதுனம் கண்ணியில கூட அங்க தனக்கு பிடித்த அவருக்கு புதனை பிடிக்கும், புதனுக்கு தான் இவரை பிடிக்காது. அதனால மிதுனம் கண்ணியில இருக்கும் போது கூட அவர் அவ்வளவு எரிச்சல் நிலைமையில இருக்கிறது இல்லை. சனியோட வீட்டுல இருக்கும் போது நிச்சயமா கொஞ்சம் ஒரு கலப்பு பலனாதான் இருக்கு. மற்ற எல்லா இடத்துலயுமே அவருக்கு நட்புங்கிற மாதிரி தான் போயிடும். இதுல சுக்கிரனோட வீடு மட்டும் அதுல ஒரு வீட்டுல ரிஷபத்துல உச்சமாவாரு, துலாம் வீட்டுல கொஞ்சம் சமம்ங்கிற மாதிரி தான் போயிடும். அந்த இடத்துலயுமே அவருக்கு சுக்கிரனுமே கொஞ்சம் நல்ல பலன்கள் இருக்காரு. முன்னுக்கு பின்னா ஜாதகரை யோசிக்க வைக்கிற மாதிரி ஆக்கி விட்டுவாரு. கொஞ்சம் அதீதமான காம சிந்தனையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய இதா போயிடும். மனம்ங்கிற சந்திரன் சுக்கிரனுங்க அந்த வீட்டுல அந்த காமத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வீட்டுல உட்காரும் போது கொஞ்சம் அதீதமான காம சிந்தனைகளை கொடுக்கறத பார்க்க முடியுது. அதீதமான கற்பனா சக்தி இருப்பாங்க, நல்ல ஒரு எண்ண ஓட்டங்கள், தெளிவான சிந்தனைகள் இருக்கும். அதாவது வளர்பிறை சந்திரனா இருக்கும் போது, தேய்பிறை சந்திரனா இருக்கும் போது அப்படியே நெகட்டிவ் உல்டாவா இருக்கும் இதுக்கு. சரிங்களா? எது எப்படியோ சந்திரன் கெடாமல் லக்னத்துல இருப்பது நல்ல விஷயம். வளர்பிறை ஒளி தத்துவத்தோட அவர் பௌர்ணமி சந்திரனா இருந்தாருன்னா இன்னும் சிறப்பு. சரிங்களா? சந்திரன் நல்லா வலுத்திருக்கிற ஜாதகத்துல அப்படின்னா நிறைய ஃபாரின் போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் கூட கொடுக்கும். கடகத்துல அவர் ஆட்சியா அந்த இடத்துல லக்னத்துல உட்காரும் போது நிச்சயமா அந்த லக்னாதிபதி அங்க வலுப்பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது விதிக்கு ஏற்ப இவங்களுக்கு அந்த ஃபாரின்ல போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் கூட கொடுப்பாரு சந்திரன் சரிங்களா? மகரத்துல இருந்தாலும் தன் வீட்டை தானே பார்ப்பாரு, ரிஷபத்துல உச்சமாவாரு. சோ இந்த மாதிரி அவரு விருச்சிகத்துல நீசமா போயிடுவாரு. விருச்சிகத்துல உட்கார்ந்தா மட்டும் நீச பங்கம் நிச்சயமா கிடைச்சே ஆகும் சந்திரனுக்கு. இல்லைன்னா மனக்குழப்பவாதிகளா மனச்சிதைவை கொடுக்குற மாதிரி ஆளாக்கி விட்டுருவாரு. நீச பங்கம் இல்லாதவங்க நிறைய ஜாதகத்தெல்லாம் பார்க்க முடியும். ஒரே குழப்ப நிலை, எப்ப பார்த்தாலுமே ஒரு முடிவு எடுக்க முடியாத மாதிரி போற ஆட்களை எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் ஜாதகத்துல 3 பேருக்கு சந்திரன் நீச பங்கமே கிடைக்கல. சந்திர தசை ஓடிக்கிட்டு இருக்கு. கடுமையான மனக்குழப்பம், மன உளைச்சல், ஒரு தெளிவில்லாத சிந்தனை, எதுலையுமே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணறிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்க முடியுது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மனதிடத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல நான் சொல்றது. முழு பௌர்ணமி வர்ற இன்னைக்கு சந்திர தரிசனம் போய் செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமா அதுக்கு உண்டான அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அங்கேயே உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிடுறது இட்ஸ் வெரி பெட்டர் ஃபார் தட். சரிங்களா? சௌந்தரிய லகரி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அது நான் நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல அதுக்கு உண்டான பாடல்கள் எல்லாம் கூட இருக்கு. சந்திரனுக்கு உண்டான அந்த பாடல்கள் அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த மனக்குழப்பங்கள் மன தெளிவு பெறுவீங்க. சரிங்களா? லக்னத்துல சந்திரன் இருப்பது குழப்ப நிலை இல்லாம இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி நத்திங் நெகட்டிவ். ஆனா தேய்பிரை சந்திரனா இருக்கும் போது ரொம்ப மன கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது பாவர்கள் தொடர்பு இல்லாத சந்திரனை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாவர்களோட தொடர்பு வந்துச்சுன்னா நிச்சயமா பலன்கள் மாறுபடும். அதையும் நான் சொல்லிடுறேன்.